It was the year 1964, 23rd டிசம்பர் 1964 வருஷம் 23 டிசம்பரில் ஒரு பயங்கரமான புயல் வந்து இந்த பகுதியை, தனுஷ்கோடி பகுதியை வந்து புரட்டி போட்டுச்சு. அதாவது பாம்பன் தனுஷ்கோடி பாலம், அது வந்து அது மேலே தண்ணி வந்து அந்த பாலம் வந்து அந்த பாம்பன் தனுஷ்கோடி ரயில் வந்து கவுந்து தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அதில் 115 பேர் பேசஞ்சர்ஸோ டிரைவர்லாம் இறந்துட்டாங்க. அது இல்லாமல் 1800 பேர் அந்த வெள்ளம் ஊருக்குள்ளே பூந்ததுனால சேதம் அடைஞ்சு மக்கள் வந்து இறந்துட்டாங்க. அப்போ வந்து அதே டைமில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நடிகர் ஜெமினி கணேசன் சாவித்திரி இப்போ புதுசாக திருமணம் ஆன தம்பதிகள் அவங்க வந்து கொடைக்கானலுக்கு போயிட்டு சரி தனுஷ்கோடிக்கு ஒரு கோயிலில் போய் தரிசனம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. போனோன்னா அவங்க வந்து அவங்க போயிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் போகும்போது பார்த்தா ஒரே வெள்ளக்காடாக இருக்குது. எப்படியோ அவங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் வந்தால் அந்த மாதிரி தகவல் சொன்னாங்க, அந்த மாதிரி ட்ரெயின் வந்து இதாகிடுச்சு, அதனால் இது பண்ணல, ஒரு இன்ஜின் மட்டும் நின்றுட்டு இருந்ததெல்லாம். அப்போது இருந்த ஒரு மந்திரி வந்து எல்லாேருக்கும் உணவு பட்டலாம் கொடுத்துருக்காரு. இவங்களும் எல்லாேருக்கும் உணவு பட்டலாம் வழங்கியிருக்காங்க. சாவித்திரி கணேசும் ஜெமினி கணேசும் உணவு பொட்டலாம் வழங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து ட்ரெயின் வந்து அங்கேருந்து புறப்பட்டு வந்து அந்த சாவித்திரியும் ஜெமினியும் வந்து பத்திரமா வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ கல்யாணம் ஆன புதுசாக அவங்க தம்பதிகளாக இருந்தாங்க. அது வந்து ஒரு பயங்கரமான புயலுங்க. அதாவது கத்ரீனா புயல் நல்லா கேள்விப்பட்டிருப்போம். அது அந்த தனுஷ்கோடி புயல் வந்து ஊரியை புரட்டி போட்டுருச்சு. அதுக்கப்புறம் தனுஷ்கோடி வந்து கோஸ்ட் டவுன் அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிச்சது. அதாவது அதில் வந்து மக்கள் வாழ முடியாது அப்படின்றது. தனுஷ்கோடி துறைமுகம் ஒரு காலத்தில் வந்து ஒரு பிரபலமான ஒரு துறைமுகமாக இருந்தது. அந்த துறைமுகத்தில் தான் மக்கள் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, அப்புறம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் விளையாடுற காலத்தில் கூட அது வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருந்திருக்கு. ஸோ அதுங்க ஒரு ரொம்ப இதுவான ஒரு ரயில் வந்து உள்ள தண்ணிக்குள்ளே போனது வந்து ஒரு இதுவான இதுங்க. 1964 வருஷங்க. அது டிசம்பர் 23 நடந்துச்சுங்க. ஸோ அதுதான் ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது இருந்தது. அப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு பிட்ஸ் வந்து நம்ம எழுத்தாளர் சுஜாதாவை பற்றி ஒரு சில டிட்பிட்ஸ் மாதிரி சொல்லலான்னு பார்க்குறேன். அவரோட கதைகள் வந்து யாருன்னா பப்ளிஷர்ஸ் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த கதைகள் சொல்கிறது முறையாக இருக்காது. அதனால் அவர் வந்து எழுத்தாளரில் ஒரு 100 நாவலும் 250 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. அது இல்லாமல் பல படங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருக்காரு. இப்போ ரோபோ, அதாவது இயந்திரன் அப்படின்ற நம்ம சங்கருடைய படத்தை வந்து அவர் பண்ணும்போது தான் அவர் எழுதிட்டு இருக்கும்போது தான் அவர் இறந்துட்டார். அவர் வந்து இந்த இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அவரும் அவருடைய டீமும் தான் டிசைன் பண்ணிச்சார். பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற இதில் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ தான் அதை இது பண்ணிகிட்டு இருந்தார். அவர் அது எலக்ட்ரானிக் மிஷனை பற்றி கூட ஒரு பிற்காலத்தில் ஒரு இது கொடுத்துருந்தார். அப்போ ஒரு எழுத்தாளர் மட்டும் ஒரு நல்ல ஒரு இன்ஜினியரும் கூட. அவருடைய தூண்டில் கதைகள்னு சில ஒரு கதைகள் எழுதியிருக்காரு. அந்த கதைகளில் வந்து கடைசியில் ஒரு திருப்பம் இருக்கும். எப்போவுமே நீங்கள் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதா, நேரம் கிடைச்சுன்னா இது பண்ணி பாருங்கள். அதில் குமுதத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு காலத்தில் வந்து அவர் வந்து இதுவாக இருந்தார், எடிட்டராக இருந்தார். நல்ல எழுத்தாளர். அவருடைய கதைகள்லாம் சில கதைகள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தமிழில் தான் முக்கியமாக அவர் எழுதினார். நன்றிங்க. நான் சின்ன ஒரு இது பண்ணலான்னு இருக்கேன். இனிமேல் 10 நாளோ 15 நாளோ எப்படி எனக்கு தகவல் கிடைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. நன்றி. என்னோடய கண்ணாடியை வந்து ஒரு 4-5 நாளைக்கு பயன்படுத்த முடியாதுங்க. அது
ஃப்ரேம் இதாகிடுச்சு. அதனால் அடுத்த வாட்டி போகும்போது கண்ணாடி போட்டு சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா தகவல் வந்தோடனே உங்கள்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. அதனால தான். ரொம்ப நன்றிங்க.